சில நாட்களுக்கு முன்பாக ரெவரண்ட் ஜான்சன் நீதி மாணிக்கம் என்கின்ற தேவனுடைய ஊழியர், அசம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர், ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டிருப்பதை நான் அறிந்தேன். அதனுடைய ஒரு நகல் என்னுடைய கைகளில் கிடைத்தது. எதற்காக இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இந்த புத்தகம் சமீபத்தில் மதுரையில் நடந்த அசம்பிளி ஆஃப் காட் சபைகளின் அந்த மாநாட்டில் அது பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஹைப்பர் கிரேஸ், உபதேசத்தின் ஆபத்துக்கள். அதாவது கிருபை குறித்து அளவுக்கு அதிகமாக பேசும் இயக்கத்தின் உபதேசத்தின் ஆபத்துக்கள் என்கின்ற அந்த புத்தகத்தின் தலைப்பு இருக்கிறது. அதில் 3வது அத்தியாயத்தில் ஹைப்பர் கிரேஸ் இயக்கத்தின் முக்கிய போதனைகள் என்ன என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று, நிபந்தனையற்ற அன்பை குறித்து அவர் பேசுகிறார். எதற்காக இதை குறித்து சொல்கிறேன் என்றால், இந்த காணொளியின் மூலமாக இந்த புத்தகம் அநேக போதர்களால் பெறப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அது செல்வதினால் கிருபை குறித்த சில தவறான காரியங்கள் பரப்பப்படக்கூடாது. ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாமே சரியா தவறா என்பதை பகுத்து ஆராயும் பொழுது நாம் தெளிவான ஒரு முடிவை அடைவதற்கு இந்த புத்தகம் எந்த விதத்தில் உதவும் என்பதை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை குறித்து இந்த போதகர் சொல்லும் பொழுது, ஹைப்பர் கிரேஸ் போதனை தேவனின் நிலையற்ற அன்பையும் மன்னிப்பையும் வலியுறுத்துகிறது. விசுவாசிகளின் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் அனைத்தையும் தேவன் ஏற்கனவே சிலுவையில் மன்னித்து விட்டார் என்று இவர்கள் போதிக்கிறார்கள். அதற்கு அவர் தரும் பதிலடி, இந்த நிபந்தனையற்ற அன்பை குறித்து கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து விட்டார் என்று ஹைப்பர் கிரேஸ் போதனையில் சொல்லக்கூடிய அந்த போதனைக்கு பதிலடியாக நிபந்தனையற்ற அன்பை குறித்து அவர் பேசுகிறார். தேவனின் அன்பு நிபந்தனையற்றது. நம் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் யாவற்றுக்கும் அவர் பரிகாரத்தை செய்து விட்டார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்கிறார்? நான் சொல்வதும் அவர்கள் சொல்வதும் நான் சொல்வதும் ஒன்றுதான், ஆனால் வித்தியாசம் எங்கே வருகிறது என்று அந்த ஹைப்பர் கிரேஸை குறித்து குறை சொல்வதற்கு, தவறு சொல்வதற்கு, எனவே நாம் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் அவரது கிருபை நம்மை மன்னிக்கிறது என்பதே ஹைப்பர் கிரேஸ் உபதேசிகளின் பிரதான உபதேசமாகும். ஹைப்பர் கிரேஸ் உபதேசிகளின் பிரதான உபதேசம் இதுவா இல்லையா என்று நான் அவர் குறிப்பிடுகிற அந்த ஹைப்பர் கிரேஸ் உபதேசிகளை குறித்து அவர்களை பாதுகாப்பதற்கு எதையும் சொல்ல விரும்பவில்லை. என்றென்றால் அதை நான் சரியாக அறியவில்லை. ஆனால் கிருபையின் உபதேசத்தை நாங்கள் சரியாக செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் யாவற்றுக்கும் அவர் பரிகாரத்தை செய்து விட்டார், எனவே நாம் பாவம் செய்யலாமா என்று கேட்டால், கிருபை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று உண்மையாக வேதம் சொல்கிறது என்றால், கிருபையின் மூலமாக நாம் பாவத்தின் மீது வெற்றி கொள்ள முடியும். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று வேதம் சொல்கிறது. அந்த குறிப்பை ஹைப்பர் கிரேஸ் உபதேசிகளுக்கு பதிலடி தருகிறேன் என்று சொல்லி அந்த குறிப்புகளை சொல்லாமல் இருப்பது, இவர்களும் கிருபையை குறித்து சரியாக அறியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒருவரை நீங்கள் ஹைப்பர் கிரேஸ் என்று குற்றம் சாட்டும் பொழுது, நாங்கள் கிருபையை குறித்து சரியாக அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் அவரது கிருபை நம்மை மன்னிக்கிறதே என்பது ஹைப்பர் கிரேஸ் உபதேசம் என்றால், உங்களுடைய உபதேசம் என்ன? உங்களுடைய உபதேசம் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருவது கிருபை. கிருபைக்கு கீழ்ப்பற்றுகிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லியிருந்தால், நீங்கள் கிருபையை குறித்து சரியாக அறிந்திருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். எனவே நீங்களும் கிருபையை பற்றி சரியாக அறிந்திருக்கவில்லை.
ஆனால் மற்றவர்களை குறித்து நீங்கள் ஹைப்பர் கிரேஸ் என்று குறை சொல்கிறீர்கள். இதை நன்றாய் கவனித்து பாருங்கள். தேவனின் அன்பு எல்லையற்றது என்பது உண்மை. அவர் பாவிகளை நேசிக்கிறார் என்பதும் உண்மை. அதே வேளையில் அவர் பாவத்தை அருவருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதன் மூலமாக அவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் சொல்கிற கிருபையை பெற்றவர்கள், பாவத்தை அருவருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று சொல்வதன் மூலமாக இங்கே மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் மறுபடியும் பாவத்தில் விழக்கூடாது என்று எச்சரிக்கிறார் என்று வசனத்தை சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடு பாவத்தில் விழுவதும் மன்னிப்பு கேட்பதும் எச்சரிப்பை அடைவதும் அல்ல. கிறிஸ்தவம், புதிய ஏற்பாட்டின் கிருபை எதை குறித்து பேசுகிறது? முற்றிலுமாக பாவ வல்லமையிலிருந்து விடுதலை பெறும் அனுபவத்தை குறித்து ரோமர் 6, 7, 8 அதிகாரங்கள் மிக தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் அடுத்த காணொளியில் அவர், இந்த போதகர், நமக்குள் பாவ சுபாவம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் முழு ரட்சிப்பை குறித்து இன்னும் சரியாக அவர் அறியவில்லை. அறியாமலே இன்னொருவரை அவர் குறை சொல்கிறார். இந்த புத்தகத்தை அவர் மாநாட்டில் கொடுத்ததினால் எல்லா சபைகளுக்கும் இது போன்ற இன்னும் நமக்குள் பாவம் சுபாவம் இருக்கிறது என்று சொல்லி தவறான உபதேசத்தை சொல்லுவதன் மூலமாக சுவிசேஷத்தின் மகிமையை நாம் இழந்து போகக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டியது, தேவன் அன்பினால் முதலாவது பாவத்தை மன்னிக்கிறாரா என்று கேட்டால், அன்பு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அன்பின் நிமித்தம் தேவன் பாவத்தை மன்னிக்கிறவராயிருந்தால் அவர் ஒரு அநீதி உள்ள தேவன். ஏனென்றால் தவறு என்று சொல்லும் பொழுது அதற்கு நீதி உள்ள தேவனாக அவர் இருக்கும் பொழுது தண்டனை கொடுக்க வேண்டும். எனவேதான் தேவன் அன்புள்ளவர் என்று சொன்னாலும் அவர் அன்பினாலே பாவங்களை மன்னிக்கிறவர் அல்ல. அதற்காக அன்பு காரணமே இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் பாவங்களை மன்னிப்பதற்கு அவருடைய நீதி மிக முக்கியமானது என்பதை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. எதை ஆண்டு கொண்டது? பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதுபோல கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே ஆண்டு கொண்டது என்று வாசிக்கிறோம். எனவே இந்த இடத்தில் கிருபை என்ற வார்த்தை மட்டும் இல்லை, நீதி என்ற வார்த்தை இருக்கிறது. எனவே தேவன் பாவத்தை மன்னிப்பதற்கான முழு காரணம் அவருடைய அன்பு மட்டுமல்ல, அதில் அவருடைய நீதியும் கலந்திருக்கிறது. அவருடைய அன்பினாலே நம்மை தண்டிக்க கூடாது என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அவருடைய நீதி தண்டனையை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்கிறது. ரெண்டுக்கும் இடையில் நெருக்கப்படும் பொழுது தேவன் அன்பையும் விட்டுவிட முடியாது, தேவனால் நீதியையும் விட்டுவிட முடியாது. எனவே அதற்கு ஒரு வழியை தேவன் கண்டுபிடித்தார். அந்த வழிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் தண்டிக்கப்பட்டதினால், நன்றாய் கவனிங்கள், பாவங்களுக்கு தண்டனையை ஒருவர் ஏற்றுக்கொண்டதினால் இப்பொழுது தேவனுடைய நீதி சமாதானம் அடைகிறது. ஏனென்றால் பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னுடைய விசுவாசத்தை நான் வைக்கும் பொழுது நான் பாவ மன்னிப்பை பெறுகிறேன். இதை சொல்லும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? எதிர்காலத்தில் செய்யப்பட்ட பாவங்களுக்கான தண்டனையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியினால் நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. ஆனால் கிருபையை பற்றி நாம் பேசும் பொழுது, மன்னிப்பை பற்றி சேர்த்து பேசும் பொழுது, பாவம் செய்வதும் மன்னிப்பை பெறுவதும் என்ற வாழ்க்கை உண்மையான கிருபையை நாம் அறியவில்லை, ருசிக்கவில்லை என்பதைத்தான் சொல்லும். ஏனென்றால் உண்மையான கிருபையை பெற்றவர்கள் அவர்கள் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். பாவ மன்னிப்பை மட்டும் அல்ல, கிருபை பாவ மன்னிப்பை மட்டும் கொண்டு வருவதல்ல, கிருபை பாவத்திலிருந்து விடுதலையும் கொண்டு வருகிறது. எனவே இந்த போதகர் இந்த புத்தகத்தில் ஹைப்பர் கிரேஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடிய உபதேசிகளை அவர் பதிலடி கொடுக்கும் பொழுது இவர் கிருபை பற்றி அறிந்திருக்கும் காரியம் முழுமையாக இல்லாமல் இருப்பதினால் அதை சமன் செய்வதற்கு இந்த காணொளியை நான் வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் இதன் மூலமாக
கிருபையை குறித்த சரியான வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு கிருபையினாலே எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பது 100% உண்மை. ஆனால் அந்த கிருபை ஒரு ஆபத்து காலத்தில், அதாவது ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலையில் தவறி ஒருவன் மாம்ச பிரகாரமாய் நடந்தால் அதற்கு அந்த கிருபை எதிர்கால பாவத்திற்கான மன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறதே ஒழிய, உண்மையான கிருபையை பெற்றவர்கள் பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்தும் அந்த கிருபையினாலே விடுதலை பெற்று வாழ்வார்கள். அதை அறிந்தவர்களே உண்மையான கிருபையை அறிந்தவர்கள். ஆமேன்.